சுதந்திர இந்தியாவினுடைய வரலாற்றில் இந்திய விடுதலையை காப்பாற்றுவதற்கு நாம் உருவாக்கி வைத்திருக்கின்ற அரசியல் சாசன சட்ட நிறுவனங்கள், அந்த நிறுவனங்களில் மிக முக்கியமானது தேர்தல் ஆணையம். இந்த தேர்தல் ஆணையம் சுதந்திரமாக திறந்த வழியிலே நேர்மையுடன் செயல்பட்டு ஒரு நேர்மையான தேர்தலை உறுதி செய்ததன் மூலமாகத்தான் இந்திய ஜனநாயகம் நிலைக்கும் பிழைக்கும். ஆனால் கடந்த ஒரு வாரமாக நமக்கு கிடைத்திருக்கிற தகவல்கள் இந்திய நாட்டினுடைய மனச்சாட்சியவே உலுக்கி இருக்கின்றன. அதாவது எதையெல்லாமோ திருடுவதை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆனால் ஒரு பாராளுமன்ற ஜனநாயகம் உலகத்தினுடைய மிகப்பெரிய செயல்படும் ஜனநாயகம் என்று சொல்லுகின்ற இந்த நாட்டில் ஏழை வாக்காளர்களுடைய வாக்குகளை திருடுகிற ஒரு களவாணித்தனம், அதைத்தான் ஓட் சோரி என்று சொல்கிறார். திருட்டு என்பது கூட அது கூட கொஞ்சம் மரியாதையான சொல். களவாணித்தனம் என்பதுதான் சரியாக இருக்கும். திட்டம் போட்டு மிக விஞ்ஞானபூர்வமான ஆராய்ச்சி செய்து ஒவ்வொரு பாராளுமன்ற சட்டமன்ற தொகுதியிலும் தங்களுக்கு சார்பான வாக்குகளை, போலி வாக்குகளை எப்படி சேர்த்திருக்கிறார்கள் என்பதை இன்றைக்கு காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர், எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு பணியை செய்து முடித்திருக்கிறார். அதாவது இந்த மகாதேவபுரா சட்டமன்ற தொகுதியில் 6.5 லட்சம் ஓட்டு. இந்த 6.5 லட்சம் ஓட்டையும் மிஷின் லேர்னிங் மூலம் கொடுங்க, கம்ப்யூட்டர் பார்த்து சரிபார்க்கிற மாதிரி நீங்கள் அந்த ஓட்டர் லிஸ்ட்டை எங்களுக்கு தரணும் அப்படின்னு கேட்டால் அதை கூட கொடுக்காம பிடிஎஃப் ஃபார்மில் ஒரு 7 அடி உயரத்துக்கு வெறும் வெள்ளை பேப்பராக கொடுத்தாங்க. அதில் 6.5 லட்சம் வாக்காளர்களையும் ஒரு பெரிய டீம் பொறுமையோடு ஒவ்வொன்றாக அலசி ஆராய்ந்து வீடு வீடாக சென்று அதில் இருக்கின்ற முரண்பாடுகளை, அதில் இருக்கின்ற போலித்தனத்தை, அதில் இருக்கின்ற திருட்டுத்தனத்தை கண்டுபிடித்து அதை இன்னைக்கு வெளிச்சத்துக்கு கொண்டு வந்திருப்பது என்பது இன்னைக்கு இந்தியாவில் உள்ள பத்திரிகையாளர்கள் மட்டுமல்ல, உலகமெங்கும் இருக்கின்ற பத்திரிகைகள் கூட இதை போன்ற ஒரு பெரிய ஒரு திருட்டுத்தனம் இந்தியாவில் நடக்குமா, நடக்கக்கூடுமா என்று ஆச்சரியப்படக்கூடிய அளவிற்கு புள்ளி விவரங்களை பூராக அள்ளி தந்திருக்கிறார் இன்னைக்கு ராகுல் காந்தி. அசைக்கவே முடியாது. எல்லாரும் இன்னைக்கு நடுநிலையான பத்திரிகைகள் எல்லாம் இந்த தலையங்கம் எழுதியிருக்கு. இந்த கேள்விக்கு பதில் சொல்லுங்கள். ஆனால் இந்த நாட்டில் இப்போ நான் பாஜக நண்பர்கள் பேசுவதையும் அவர்கள் எதிர்வினை ஆற்றுவதையும் நான் புரிந்து கொள்கிறேன். ஏன்னா அவர்கள் இப்படித்தான் பேச முடியும், அவர்கள் இப்படித்தான் பேசுவார்கள். ஆனால் அரசியல் சாசன சட்ட நிறுவனமாக இருக்கின்ற தேர்தல் ஆணையத்தினுடைய தலைவரும் அவர் பேசுகின்ற மொழியை பார்த்தாலே நமக்கு எப்படி இப்படி பேசக்கூடும் என்று தெரிகிறது. மிரட்டுகிறார். யாரை மிரட்டுகிறார்? நீங்கள் சொன்ன மாதிரி 300 நாடாளுமன்ற உறுப்பினர்களை மிரட்டுகிறார். பாராளுமன்றத்தினுடைய எதிர்க்கட்சி தலைவரை மிரட்டுகிறார். இந்தியாவில் இருக்கின்ற அனைத்து அங்கீகரிக்கப்பட்ட எதிர்க்கட்சிகளை மிரட்டுகிறார். நான் வழக்கு போடுவேன், இதை நீங்கள் அஃபிடவிட்டில் கொடுங்க, அந்த அஃபிடவிட்டில் கொடுங்கன்னு கேட்பதற்கு ஏதாவது சட்டபூர்வமான விதிகள் இருக்கிறதா? இன்னைக்கு உடனே ஃபார்ம் 6ன்னு சொல்கிறாங்க. ஃபார்ம் 6 என்பதற்கும் இதற்கும் சம்மந்தமே இல்லை. ஃபார்ம் 6 ஒரு தனிப்பட்ட நபர் தன்னுடைய பேர் விடுபட்டு போயிருந்தா அதுக்கு எழுதி கொடுக்கறது தான் ஃபார்ம் 6. ஆனால் இது ஒரு மாஸ் ஸ்கேல் ஃப்ராட். இதை வெளிச்சத்துக்கு கொண்டு வந்திருக்கிறது எதிர்க்கட்சி தலைவர். அப்போ தேர்தல் ஆணையம் என்ன சொல்லணும்? நீங்கள் நான் எல்லாத்தையும் விசாரிக்கிறோம், அதை விசாரித்து நாங்கள் தகுந்த நடவடிக்கை எடுக்கிறோம், எங்களுக்கு ஒரு 15 நாள் டைம் கொடுங்க. இப்படியல்லவா ஒரு பொறுப்பான தேர்தல் ஆணையம் பேச வேண்டும்? நீ ஒவ்வொரு மாநிலத்தை விட்டும் அவர்களை விட்டு அந்த ராகுல் காந்தி அவர்களுக்கு நீ சமனு நோட்டீஸ் அனுப்புறதுல என்ன நியாயம்? யாரை மிரட்ட நினைக்கிறாய்? அதான் அவர் சொல்றாரு, நான் யாருக்கும் பயப்பட மாட்டேன்னு சொல்றாரு. நீங்க நடந்திருக்கிற கொடுமைகள் இன்னைக்கு தனியார், அதாவது இன்னைக்கு இந்தியா டுடே டிவி போயிருக்கு, நியூஸ் மினிட் டிவி போயிருக்கு. அவர் மகாதேவபுராவில் சொன்ன அந்த வீட்டில் போய் பார்த்துருக்காங்க. 45-50 அடி சதுரடி உள்ள வீட்டில் 80 ஓட்டு இருப்பதாக கணக்கு காமிச்சிருக்காங்க. அந்த இடத்துல கர்நாடகாவை சேர்ந்தவர்களே அந்த பகுதியிலே வாழ்வதில்லை, வெளி மாநிலத்தை சேர்ந்தவர்கள் தான் அந்த பகுதியிலே வாழ்கிறார்கள். அப்போ வெளி மாநிலத்தை சார்ந்த யாருக்குமே அங்கே ஓட்டு இல்லை. அப்போ எப்படி அந்த ஓட்டு வந்தது? அந்த ஓட்டுகள் அதைத்தான் ராகுல் காந்தி சொல்றார். அதை நீங்கள் என்ன செஞ்சீங்க? அந்த ஓட்டுகளை திட்டம் போட்டு சேர்க்குறீங்க. 5லிருந்து 6 மணிக்குள்ள அந்த ஓட்டுகளை பூரா போல் பண்ணுறதுக்கான வேலைகளை பார்க்குறீங்க. ஒரே மணி நேரத்துக்குள்ள லட்சக்கணக்கான ஓட்டுகள் பதிவாகிறது. அந்த தேர்தலினுடைய முடிவையே மாற்றி அமைக்கிறது. தேர்தலை திருடுகிறீர்கள், மக்களுடைய வாக்குகளை திருடுகிறீர்கள் என்று பகிரங்கமாக குற்றம் சாட்டியிருக்கிறார்.
ஒரு புருவரின்னு சொல்லக்கூடிய ஒரு தொழிற்சாலையில் வந்து 65 வாக்குகள் இருப்பதாக சொல்கிறார்கள். அந்த இடத்துல வாக்காளருக்கு இருப்பதற்கு வாய்ப்பே இல்லை என்று போன வெரிஃபிகேஷனில் வந்து சொல்கிறாங்க. ஒரே வாக்காளர் வந்து 3 மாநிலத்தில் ஓட்டு போடுறார். அவர் கர்நாடகாவில் போடுறாரு, உத்தரப்பிரதேசத்தில் போடுறாரு, இன்னொரு மாநிலத்தில் போய் போடுறாரு. இதெல்லாம் எப்படி நடக்கிறது? ஒரே உறுப்பினர் வந்து 4 தொகுதியில் இருக்குது அவருடைய வாக்குச்சீட்டுகள். ராகுல் காந்தி சொல்லியிருக்கக்கூடிய குற்றச்சாட்டுகளை விரிவான வகையில ஊடகங்கள்ல பார்த்திருக்கிறோம், பலரும் அதை பேசுறத பார்க்கிறோம். இப்ப கொஸ்டின் வந்து தேர்தல் ஆணையம் தந்த ஆவணங்கள்ல இருந்து தான் நான் இதை எடுத்து சொல்றேன், இந்த திருளுமுழு நடந்திருக்கிறத சொல்றேன்னு திரு ராகுல் காந்தி சொல்றாரு. அது தேர்தல் ஆணையத்தினுடைய ஆவணங்கள் இல்லை அப்படின்னு தேர்தல் அதிகாரிகள் மறுக்கிறாங்க. இன்னொன்று அஃபிடவிட் கொடுங்க, அதன் பேரில் நீங்கள் நான் குற்றச்சாட்டுக்கு பொறுப்பேற்றுக் கொள்கிறேன்னு சொல்லுங்க அப்படின்னு கேட்குறாங்க. இதை மிரட்டல் அப்படின்னு சொல்கிறீங்க, அதாவது எதிர்க்கட்சிகளை மிரட்ட பார்க்கிறது தேர்தல் ஆணையம். இப்போ தேர்தல் நடைமுறையின் மீது ஒரு சீரியஸான அலிகேஷன் சொல்லும்போது தேர்தல் ஆணையம் இப்படித்தான் ரெஸ்பாண்ட் பண்ணணுமா, இல்லை வேற என்ன ரெஸ்பான்ஸ் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? இல்லை, நான் என்ன சொல்கிறேன், அஃபிடவிட் கேட்பதில் வந்து என்ன நியாயம் இருக்கிறதுன்னு கேட்குறேன். சொல்லுவது யார்? இன்னைக்கு இந்த தேசத்தினுடைய பிரதமருக்கு என்ன வந்து ஜனநாயகத்தில் அங்கீகாரம் மரியாதை இருக்கிறதோ அதற்கு சற்றும் குறையாத அங்கீகாரமும் மரியாதையும் உள்ளவர் தான் எதிர்க்கட்சியினுடைய தலைவர். இஸ் ஆல்சோ ஏ கான்ஸ்டிடியூஷனலி மேண்டேட்டட் பெர்சன். அவர் வந்து பகிரங்கமாக இந்தியா முழுமையும் தொலைக்காட்சியிலே பார்ப்பதை போல ஏதோ ரகசியமாக ஒருவரிடம் சொல்லவில்லை. இட் இஸ் நாட் ஏ பிரஸ் லீக், ஏதோ கசிய விடுவதல்ல. இந்தியா முழுவதும் உள்ள தொலைக்காட்சிகள் அத்தனையும் கூப்பிட்டு உட்கார வைத்துக் கொண்டு இந்தியா முழுவதும் அல்ல உலகம் முழுவதும் பார்க்கின்ற வரையில் அவர் பிரசன்டேஷன் பண்ணியிருக்காரு. அப்போ இன்னைக்கு வந்து நீ வந்து வெரிஃபிகேஷனை நீ ஆரம்பிக்கணுமா வேண்டாமா? நான் என்ன சொல்கிறேன், இது போல சொன்ன பிறகு ராகுல் காந்தியே வரல. ஆனால் ஒரு நியாயமான தேர்தல் ஆணையம் என்ன செய்ய வேண்டும்? இன்னைக்கு வந்து பிரபலமான அத்தனை மெயின் ஸ்ட்ரீம் பத்திரிகைகள் அத்தனையும் தலையங்கம் எழுதியிருக்கின்றன. அவ்வளோ பேரும் செய்தி கட்டுரைகள் வெளியிட்டிருக்கிறார்கள். ராகுல் காந்தி சொல்லுகிற குற்றச்சாட்டு வந்து மிக வலிமையான குற்றச்சாட்டு, அதற்கு மிகப்பெரிய ஆதாரங்கள் திரட்டி தரப்பட்டிருக்கின்றன. சரி, நீ வந்து யோகியம் அப்படின்னு சொன்னால் அந்த சிசிடிவி ஃபுட்டேஜை கொடுக்க வேண்டியதானே? நாங்கள் கேட்குறோம்ல, நீ வந்து 5 மணிக்கு மேலே நடந்த சிசிடிவி ஃபுட்டேஜை நாங்கள் பார்க்கணும்னு கொடுன்னு சொன்னால் உடனே நீ வந்து ரூலை அமெண்ட் பண்ணி அதை கொடுக்க வேண்டாம்னு சொல்கிற. ஏன் வந்து டிஜிட்டலைஸ்டு ஓட்டர் லிஸ்ட்டை வந்து ஏன் கொடுக்க மாட்டேங்கிறீங்க? இன்னைக்கு 65 லட்சம் பேர் ஓட்டை வந்து நீ எடுத்துருக்குறீங்க பீகாரில். இன்னைக்கு வந்து சுப்ரீம் கோர்ட்டில் என்ன அஃபிடவிட் போடுறீங்க? அதை எல்லாருக்கும் தனித்தனியாக சொல்ல வேண்டிய அவசியம் எந்த சட்டத்திலையும் இல்லையா? என் ஓட்டை நீக்குவ, என் ஓட்டு இருக்குது அப்ரூவ்டு டிராஃப்ட் அப்ரூவ்டு லிஸ்ட்டில் ஜனவரி மாதம் நடந்த சம்மரி ரிவிஷனில் என் வேலிட் ஓட்டு என்று சொல்லி என்னுடைய ஓட்டு இருக்குது. அதை வந்து நீ இப்போ டிராஃப்ட் ரிப்போர்ட்டில் எடுக்கிற. ஆனால் யாருக்கு எடுத்தேன்னு சொல்ல மாட்டியான், எதுக்கு எடுத்தேன்னு சொல்ல மாட்டியான். ஏன் சொல்லமான்னு கேட்டால் சட்டத்தில் அதுக்கு விதி இல்லை. இதுக்கு என்ன சட்டத்தில் விதி வேண்டும்? சட்டம் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லுதா? 65 லட்சம் பேரை வந்து ஒரு மாநிலத்தில் ஒரு தொகுதிக்கு வந்து 30,000 பேரை எடுத்து விட்டு நான் யாருன்னு சொல்ல மாட்டேன், எதுக்குன்னு சொல்ல மாட்டேன் அப்படி என்று உச்ச நீதிமன்றத்திலே வந்து பிரமாண வாக்குமூலம் போடக்கூடிய அளவிற்கு அவர்களுக்கு தைரியம் இருக்கிறது என்று சொன்னால் அது கொடுத்தது யார்? அதுதான் நான் வந்து இது கோளாறு எங்கே ஆரம்பிக்குது? தேர்தல் ஆணையத்தை நியமிக்கின்ற அந்த குழுவிலே இந்தியாவுடைய தலைமை நீதிபதியை வெளியே எடுத்ததிலிருந்து ஆரம்பிக்கிறது. இப்போ தலைமை நீதிபதி இருந்து, பிரதமரும் இருந்து, எதிர்க்கட்சி தலைவரும் இருந்து இந்த தேர்தல் ஆணையர்களை நியமித்திருப்பார்கள் என்று சொன்னால் இந்த தேர்தல் ஆணையர்கள் வந்து இன்னைக்கு சுதந்திரமாக செயல்படுவாங்க. ஆனால் நியமித்தது யார்? மோடியும் அமித்ஷாவும். அப்போ மோடி அமித்ஷா நியமித்த இந்த தேர்தல் ஆணையர்கள் யாருக்கு விசுவாசமாக இருக்கிறார்? அட்லீஸ்ட் வந்து ஒரு பாவலாவது காமிக்கலாம் நியாயமாக இருப்பதை போல. ஆனால் எந்த விதமான ஒரு ரிசர்வேஷனும் இல்லாமல் அப்பட்டமாக ஜனநாயகத்திற்கு விரோதமாக இந்த ஏழை எளிய மக்களுடைய வாக்குகளை திருடுவதும் தேர்தலை திருடுவதையும் இன்னைக்கு ராகுல் காந்தி அவர்கள் இந்த நாட்டுக்கு சுட்டி காட்டியிருப்பது இந்திய ஜனநாயகத்திற்கு ராகுல் காந்தி செய்திருக்கின்ற ஒரு மிகப்பெரிய சேவை. இதை மக்கள் இயக்கமாக ஏற்றணும். ஏன்னா நியாயமான தேர்தல் நடக்கலைன்னு வச்சுக்கோங்க, அதற்கு பிறகு தேர்தலின் மீது மக்களுக்கு நம்பிக்கை இல்லாமல் போயிடும். தேர்தலின் மீது மக்களுக்கு நம்பிக்கை இல்லை என்று சொன்னால் அடுத்து ஜனநாயகத்தினுடைய அழிவு என்பது மிக விரைவிலே வந்துவிடும். அதற்கு பிறகு இந்தியாவை ஒரு புகழ்பெற்ற ஜனநாயகம், பண்பட்ட ஜனநாயகம் என்று சொல்ல முடியாது. இன்றைக்கி நம்மை சுற்றி இருக்கின்ற நாடுகளைப் போல, பர்மாவை போல, பங்களாதேஷை போல நாமும் அரசியல் சாசன சட்டமும்
அசல் நிறுவனங்களும் செயல்படாத ஒரு நிலையை தூக்கி போக வேண்டிய சூழ்நிலையைத்தான் இன்னைக்கு அவங்க செய்றாங்க. அதான் வேற ஒண்ணும் இல்ல. Capital funds. எல்லா கட்சியும் பிரதமருக்கும் எதிர்க்கட்சி தலைவருக்கும் வாத பிரதிவாதங்கள் நாடாளுமன்றத்தில் நடக்க வேண்டும். ஒரு முக்கியமான பிரச்சனையில அரசை பார்த்து குற்றம் சாட்டுவது, அதுக்கு அரசு பதில் சொல்வது அப்படின்ற ஒன்று ஆரோக்கியமான ஒரு ஜனநாயகம். இதுவரையிலும் ராகுல் காந்தி அவர்கள் பல பிரச்சனைகள் எழுப்பியிருக்கிறார். கல்வான் சைனா பிரச்சனையை பேசியிருக்கார், ரஃபேல் பிரச்சனையை பேசியிருக்கார், டிமானிட்டைசேஷனை பேசியிருக்கிறாரு, கொரோனா டெத்ஸ் அது சம்பந்தமாக பேசியிருக்கிறார். இப்போ அண்மை காலத்தில் வந்ததில் நீங்கள் பெஹல்காமில் நடந்த தீவிரவாத தாக்குதல் வரலையும் அரசை குற்றம் சாட்டி பேசுவதும் அதுக்கு அரசு பதில் சொல்வதுமான ஒரு உரையாடல் ஜனநாயகத்தில் இயற்கையானது. ஆனால் அரசை விமர்சிப்பது, அரசாங்கத்தினுடைய தவறுகளை சுட்டி காட்டுவதுன்றதை விடவும் கடந்த ஓராண்டு காலத்திற்கு மேலாக தேர்தல் ஆணையத்தை மிக கடுமையாக ராகுல் காந்தி அவர்கள் விமர்சிக்கிறார். இப்போ இந்த தேர்தல் மூலமாக பிரதமரை அவர் வெற்றி பெற்றதே செல்லாது, அவர் இந்த ஆட்சியை அமைத்தது அப்படின்ற ஒன்றே லெஜிட்டிமேட்டாக இல்லைன்னு சொல்ல வர்றாரா, இல்லை தேர்தல் ஆணையம் இப்படியே இருந்ததுன்னா எதிர்காலத்தில் தேர்தல் அப்படின்ற ஒன்று சிரமம் ஆயிடும் சந்திப்பதற்கு அப்படின்ற இடத்துல இருந்து அவருடைய எதிர்ப்பு வருதா? தேர்தல் ஆணையத்தை டார்கெட் பண்ண வேண்டியது ஏன்? அதாவது நம்முடைய ஜனநாயகத்தினுடைய மூலக்கல்லே சுதந்திரமான தேர்தல் தானே. பாராளுமன்றத்தில் இருக்கின்ற எம்பிக்களுக்கும் பிரதமருக்கும் மற்ற அமைச்சர்களுக்கும் சட்டமன்றத்தில் இருக்கிற முதலமைச்சர் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் அதிகாரம் எங்கே இருந்து வருகிறது? அதிகாரம் மக்களிடமிருந்து வருகிறது. மக்களிடமிருந்து வருகின்ற அதிகாரத்தை நாம் எப்படி அந்த அதிகாரத்தை வெளிப்படுத்தி கொடுக்கிறோம்? தேர்தல் மூலமாக கொடுக்கிறோம். அப்போ இன்றைக்கு இருக்கிற பிரச்சனை என்னன்னா, அதாவது ஒரு அருமையான ஒரு கவிஞர் நல்லா எழுதினார். அதாவது மங்கை சூதானால் கங்கையில் குடிக்கலாம், கங்கையே சூதானால் அப்படின்னு ஒரு கேள்வி போட்டார். அப்போ கங்கையே சூதாயிட்டுதுன்னு வச்சுக்கங்க, அப்போ ஜனநாயகம் என்ன? அதைத்தான் ராகுல் காந்தி சொல்றாரு. இது கோளாறு வேற எங்க இல்லடா. கோளாறு இவங்களுக்கு ஆட்சி அதிகாரத்தை பிடிப்பதற்கு இவர்களுக்கு நல்ல திட்டங்களை தீட்ட வேண்டும் என்பதல்ல, ஏழை மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்பதல்ல. இவர்கள் நாட்டில் மிகப்பெரிய முதலாளிகளுக்கு கார்ப்பரேட்டுகளுக்கு சேவை செய்யலாம், இயற்கை வளத்தை கொள்ளையடிக்கலாம். ஆனால் தேர்தல் நேரத்தில் வாக்குகளை போலியாக அல்லது தேர்தல் ஆணையத்தை தங்களுக்கு சாதகமாக வைத்துக் கொண்டு எந்த தேர்தலிலும் ஜெயிக்கலாம் அப்படின்னு நிலம் வந்துட்டுதுன்னா, இந்த நாட்டில் வாட் பர்பஸ் பொலிட்டிக்கல் பார்ட்டி ஷுட் எக்ஸிஸ்ட்? அரசியல் கட்சிகள் இருக்க வேண்டிய அவசியமே இல்லையே. இந்த தேர்தல் மட்டும் ஒரே அதாவது சைனா மாதிரி அனௌன்ஸ் பண்ணிட்டு போயிடலாமே. பார்ட்டி எலெக்ஷனே பார்லிமெண்டரி எலெக்ஷன். மற்ற கட்சிகள் போட்டியிட வேண்டிய அவசியமே இல்லையே. ஆகவே தான் ராகுல் காந்தி அஞ்சுகிறார். இது தேர்தல் என்பது இந்த நாட்டின் ஜனநாயகத்தையே குழி தோண்டி போய்க்கின்ற முயற்சியினுடைய முதல் கட்டம் தான் இது என்று சுட்டி காட்டுகிறார். அதனால தான் மற்ற எல்லாத்தையும் விட்டுட்டு இது ரொம்ப தப்பு, இது இந்த மாதிரி தேர்தலை அவங்க கையாடக்கூடும் என்று நினைத்தார்கள் என்று சொன்னால் அரசியல் கட்சிகளுக்கு நம்பிக்கை இல்லைன்னு வச்சுங்க. இன்னைக்கு தேஜஸ்வி யாதவ் என்ன சொல்றாரு? நாங்கள் தேர்தலை பாய்காட் பண்ணுவோங்கிறார். இப்போ பீகாரில் ஜெயிக்கக்கூடிய வாய்ப்புள்ள ஒரு கட்சியினுடைய தலைவர், ஒரு பெரிய கூட்டணியுடைய தலைவர், நீங்கள் இதை மாதிரி செஞ்சீங்கன்னா தேர்தலை புறக்கணிக்கிறதை தவிர எங்களுக்கு ஒரு வழி இல்லைன்னு சொல்றாரு. இது அகில இந்திய அளவில் வர்றதுக்கு எவ்வளோ நாள் ஆகும்? அப்படி ஒரு நிலைமை வந்தது என்று சொன்னால் ஜனநாயகத்தின் எதிர்காலம் என்ன ஆகும்? உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.